இந்த பெண்ணுக்கு என் நிலைமை வரக்கூடாது தாயே. நான் மட்டுமே என் உயிரோடு இருக்க வேண்டும். இந்த சண்டாளி உயிரோடு இருக்கக்கூடாது. இப்பொழுது என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் தாயே. மகளே நில்லம்மா, நீ சாக வேண்டாம். நான் தான் உன் குலதெய்வம் இருளன் பேசுகின்றேன். இருளனா? என் குலதெய்வம் இருளனா? இருளன் எங்கே வந்தான் இந்த இருளன்? நாட்டை விட்டு எங்கள் மக்களை விட்டு வந்தோமே, அப்போது வரவில்லையே இந்த இறைவன். என் கணவர் ஒரு இளவரசர் நாட்டு கூலி விட்டு சென்றாரே, அப்போது வரவில்லையே இந்த இறைவன். அந்த சண்டாளன் சத்திரத்தில் என்னை பார்த்து தகாத வார்த்தை பேசினானே, அப்போது வரவில்லையே இந்த இறைவன். இப்பொழுது எதற்கு வந்தானே இந்த இறைவன்? கவலை வேண்டாம் அம்மா. என் கோலத்தை பார்ப்பதற்கு வந்தாரா அந்த இறைவன்? இல்லை அம்மா, காலம் செய்த கோலம். நீ மனதால் மாசுபடவில்லை. உன்னை மை கொடுத்து மயக்கி அவன் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளை சித்திரவிதை செய்து விட்டான் அம்மா. நீயும் உன் கணவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது உனது மகன் அப்புச்செட்டியானவன் பயந்து ஓட அந்த நேரம் பார்த்து, அதே நீ ஆண்டு கொண்டிருந்தாயே மேலை நாடு டெல்லி பாதுஷாகப்பட்டவர் நாட்டு மக்களை அழைத்து இந்த நாட்டிற்கு யார் மன்னராக்க வேண்டும் என்று கூறும்பொழுது நாட்டு மக்கள் அனைவரும் கூறினார்கள், பட்டத்து யானையிடம் மாலையை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த யானை நீங்க எது வழியாக வந்தீர்களோ அதன் வழியே பின்பற்றி வந்தது. உனது மகன் அப்புச்செட்டி அழிந்து கொண்டு ஓடும் பொழுது இந்த யானை சென்று அவன் கழுத்தில் மாலையிட்டு இப்பொழுது மேலை நாட்டை உனது மகன் அப்புச்செட்டி ராஜனாக ஆண்டு கொண்டிருக்கிறான். என் மகன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆமா மகளே, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இது இப்பொழுதே சென்று மகளே, நீ எப்படி செல்வாய் உன் நாட்டிற்கு? உன் நாட்டிற்கு செல்லும் போது உனது கணவன் எங்கே என்று கேட்டால் நீ என்ன பதில் சொல்வாய்? நீ என்று மாற்றானோடு உடலுறவு கொண்டாய் என்று உன் கணவனுக்கு தெரிந்ததோ அந்த நிமிடமே உனது கணவன் புளிய மரத்தில் தூக்கிலிட்டு இறந்து விட்டான்.